1972 எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மதுரை திண்டுக்கல். மாயாத்தேவர் நிற்கிறார் ஏடிஎம்கே ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம். பயங்கர க்ரௌட். அதுல சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிடுறான். உனக்கு அப்பதான் கல்யாணம் ஆகி 6 மாசமோ 7 மாசமா இருக்கு. ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. செத்து போயிடுறான். அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு இதாகி அவன் வந்து அந்த பையன் செத்து போயிடுறான். இது நடக்கிறது 72ல. ஐ கோஸ் மதுரை கலெக்டர் 85 மேல ஒரு பெரிய கிளவுட் பர்ஸ்ட் ஆகி பயங்கர மழை. மே மாசத்துல அப்படி மழை போட்டது, பயங்கர மழை போட்டுருது. அங்க அந்த அங்க ஒரு சைடு மேல இருக்கிற மேகமலை, அந்த சைட்ல எல்லாம் பயங்கர ரைட், யாராலையும் போக முடியல. அப்போ வந்து சிஎம் அங்க வராரு. இல்லை மழையில அந்த பீரியட்ல, அதுக்கப்புறம் வராரு அவர் சிஎம் வராரு. அந்த யூனிவர்சிட்டி திறக்கிறோம், அந்த மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி திறக்கிறோம். அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிஎம்காக வத்தலக்குண்டில் போட்டிருக்கோம். வத்தலக்குண்டில் டேர்னிங் எடுத்து இங்கே கொடைக்கானல் போகணும் அந்த யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கு. இப்படி போகும்போது நான், சிஎம், காளிமுத்து மினிஸ்டர் எல்லாம் ஒரே வண்டியில் ஒரே காரில் வரோம். அப்போ வந்து எம்ஜிஆர் என்கிட்ட சொல்கிறாரு வந்து, ஒரு நிமிஷம் அவர் எதுவும் பேசலை, மௌனமாக இருந்துட்டு அப்போ சொன்னார், இந்த இடத்துல தான் திண்டுக்கல்ல அப்போ வந்து சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிட்டான். இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அப்போது கல்யாணம் ஆகி அப்போ தான் 6 மாதம் ஆயிடுது குழந்தை. அவங்களாம் இப்போ இங்கே எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியலை. நீங்கள் வந்து கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு. ஐ செட் ஓகே. ஆனால் என் மனசில் ஒரு தாட்டு, என்னடா இது 85, இது 72ல நடந்தவருக்கு. அப்போ 72லேருந்து 85 வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன நடந்ததுன்றத அவர் விசாரிச்சிருக்க மாட்டாரா என்ன? விட்டுட்டேன். வத்தலக்குண்டுல ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, கொடைக்கானல முடிச்சுட்டு வந்துட்டோம். வத்தலக்குண்டுல க்ரௌட், பயங்கர க்ரௌடு. மதர் தெரசாவை பார்க்கவும் வந்திருக்கு நிறைய கிறிஸ்டியன் க்ரௌட், விச் பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க. எம்ஜிஆர் பார்க்குறது கேட்கவே வேண்டாம், ஒரு க்ரௌட் வந்திருக்கு. அப்போ நாங்கள் கீழே வந்து நிற்கும்போது ஸ்டேஜில் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் ஸ்டேஜுக்கு வரல, நீங்கள் மதர் தெரசாவை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்கள பேச சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. நான் சொன்னேன், அது என்ன, அது எப்படி சிஎம் மேடைக்கு வராமல் வந்து நான் போய், ஏன் உங்களுக்கு ப்ரோக்ராமில் நாங்கள் சரியாக பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? ப்ரோக்ராம் நல்லா நடத்தலையா? ஐயோ அப்படிலாம் சொல்ல, நீங்கள் நடத்தும் போது எப்படி நல்லா நீங்கள் இங்கே வந்திருக்க க்ரௌடை பாருங்க. நல்ல க்ரௌட், எப்போ உங்களுக்கு வர க்ரௌட் தானே, இதில் என்ன அதிசயம் அப்படின்னு. இல்லை பாருங்க, கன்னியாஸ்திரிகள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் மேடையில் வந்தால் எனக்கு இருக்கிற க்ரௌடு சத்தம் போடும், தலைவர் அழகன்னும். அவங்களுக்கெல்லாம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க. அவங்க இங்கே வந்திருக்கிறது மதர் தெரசாவை பார்க்கறதுக்கு, என்ன பார்க்கறதுக்கு இல்லை. அதை அவங்க கம்ஃபர்டபுளாக பார்க்கணும். நீங்கள் இன்னொரு லேடி, அதனால போய் நின்னா அது வந்து அவளை டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது, இங்கே போங்க அப்படின்னாரு. அதுதான் காரணமா அப்படின்னு. ஆமான்னாரு. நான் மதர் தெரசாவை கூட்டு படி ஏறறேன். அப்போ ஒரு லேடி அங்கே நிற்கிறான். அவள் போலீஸ்கார போமா, அவள் சொல்கிறா சிஎம் தலைவரை பார்க்கணும், தலைவரை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, போன் போலீஸ்கார துரத்திட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஒன்று தோணித்து இருப்பான்னு சொல்லிட்டு, யாருமா அப்படின்னு. எனக்கு தலைவரை பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு. திண்டுக்கல்ல செத்து போன சுப்பிரமணியோட ஒய்ஃப்னு சொன்னால் அவருக்கு தெரியும். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுது. நான் குடுகுடுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு சிஎம் முன்னால் கொண்டு வந்து, இதுதான் சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் அப்படின்னு. அதுக்கு முந்தைய என்னை கேட்க சொல்லியிருந்தாரு, அவளுக்கு நீங்கள் அவளை பார்த்து அவளுக்கு வேற ஏதான வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுமா, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும்னா கொடு, கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லேருந்து கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி எவ்வளோ கொடுக்கணும்னு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரி. அப்போ அதை கூப்பிட்டு போய் கேட்டேன். ஆமாம், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் காரில் வரும்போது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு சொல்ல சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு அந்த உதவியை பண்ண சொல்கிறேன் சொன்னேன். என் வீட்டுக்காரர் இல்லைன்ற ஒரு குறையை தவிரமா எனக்கு எந்த குறையும் இல்லை. தலைவர் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னார்? என்னமோ எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி, எனக்கு நிறையா பண்ணியிருக்காரேம்மா, அதுக்கு நன்றி சொல்ல தான் நான் இங்கே வந்தேன்.
எனக்கு எல்லாமே இருக்கு. என் ஹஸ்பண்ட் இல்லைன்ற ஒன்று குறைய தவிர எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாருமா அப்பவே. இதுதான் பாருங்க அந்த குழந்தை அப்படின்னு காமிச்சேன். சரி வா இப்படி காமிச்சோம். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிம்மா உனக்கு நீ எது வேணுனாலும் கலெக்டர் மாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவரை கேட்டேன், நீங்கள் என்னமோ எங்கிட்ட சொன்னதை பார்த்தா இந்த 72லேருந்து 85 வரைக்கும் ஒன்றும் பண்ணாத மாதிரி பேசுனீங்க, ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா இவ்வளோ பண்ணினீங்கன்னு, ஏன் என்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் கல்யாணம் ஆன பொண்ணு ஹஸ்பண்டை இழந்துட்டா, அதனால எந்த காலத்துலையும் திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன பண்ணியிருந்தா என்ன, அதுக்கு ஈடாகுமா? நான் எப்படி காம்பன்சேட் பண்ணேன் அப்படின்னா, அது தலைவர். இன்னைக்கோ செத்த ஒரு தொண்டனை ஞாபகம் வச்சுட்டு இருந்த தலைவர், அவனுக்கு பண்ணின தலைவர். இன்னைக்கு செத்து போன வீட்டுல இருந்து நீ என்ன வந்து பாருடா, உனக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக நீ என் வீட்டுக்கு வரோம் சொல்றோம் தலைவர். என்ன கம்பேரிசன்?